ஒன்னா இருந்து இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். அவ சொன்ன மாதிரி வேற ஏதாவது பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இறங்கி ஐயோ டோட்டலாவே தப்பு பண்ணிட்டோம். நேத்தே சாரி கேட்டோம், இருந்தாலும் மனசு கேட்கல. மறுபடியும் போய் நேர்ல பார்த்து சாரி கேட்கலாமா? கேட்டா ஓவரா எதுவும் பண்ணுவானா? சரி பரவாயில்ல, நம்ம மேல தானே தப்பு, நம்மளே போய் சாரி கேட்டுருவோம். இப்போ எங்க இருப்பா? ஃபோன் பண்ணி கேட்டா வேற ஓவரா சீன் போடுவான். டைம் காலையில 6 மணி தான் ஆகுதா? அப்ப கண்டிப்பா ஃபுட்பால் கிரவுண்ட்ல தான் இருப்பான். அவனை நேர்ல பார்த்து சாரி கேட்டுருவோம். ஃபர்ஸ்ட் போய் குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புவோம். ஸ்ரீ கிட்ட சரி நல்லா தூங்கிட்டு இருக்கா, தூங்கட்டும். ஃபோன் பண்ணி கேட்கும்போது சொல்லிக்கலாம். டேய் டேய் ரெடியா? மச்சான் கரெக்டா பார்த்து அட்டாக் பண்ணு. இந்த சைடு போக விட்டுற கூடாது. டைரக்டா நம்மளோட ஃபோக்கஸ் நம்மளோட கோல் தான். அடிக்க போற அடியில எவன் மண்டை வேணாலும் தெரிக்கலாம். எவனா இருந்தாலும் மண்டை பத்திரம். ஓகேவாடா? ரெடியா? ஆதி நீயா? ஆதி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன வேற ஏதாவது பிராங்க்குக்கு பிளான் பண்ணிருக்கியா? ஐயோ இல்ல ஆதி, பிராங்க் எல்லாம் இல்ல. ஏற்கனவே பண்ண பிராங்க்குக்கு தான் சாரி கேட்கணும். அதான் நேத்தே கேட்டுட்டே, அப்புறம் என்ன சும்மா வந்து சாரி பூரின்னு கிளம்பு. இல்ல ஆதி, அது வந்து நிறுத்து. என்ன வந்து போயின்ட்டு கிளம்புன்னு சொன்னேன். இதுக்குதான் சாரி கேட்கணும்னு வந்தா ரொம்ப சீன் போடுவான்னு அப்பவே நினைச்சேன். இந்த பசங்களே இப்படிதான். நம்ம கொஞ்சம் இறங்கி போயிட்டா ரொம்ப தலையில ஏறிட்டு ஆடுவானுங்க. ஸ்ரீ அன்னைக்கே சொன்னா. சரி நம்ம மேலதானே தப்பு, போய் சாரி கேட்போன்னு வந்தா ரொம்ப தான் ஓவரா பண்றான். இங்க பாரு, நேத்து நீ பண்ண விஷயத்துக்கே உன் மேல கொள்ள வெறியில இருக்கேன். கையில கிடைக்கிறது எதையாவது எடுத்து மண்டையை உடைக்கலாம் போல அவ்வளவு கோவம் வருது. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிரு. உன்னை எப்ப என் லைஃப்ல பார்த்தேனோ அப்பவே நீ சரியான டார்ச்சர்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் லைஃப்லயே பார்க்க கூடாதுன்னு ஒரு சில பேரை வச்சிருப்போம்ல, அதுல டாப் மோஸ்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேரே உன்னோடதுதான். அதுவும் நீதான், உன் மூஞ்சி தான். ஆனா அப்படி நினைக்கிறவங்கள தான் டெய்லி 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் பார்க்க வேண்டியது வருது. என்ன பண்றது, கடவுள் அப்படிதான் டிசைன் பண்ணி வச்சிருக்கான். ஹலோ ஹலோ நிறுத்து. உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அப்படிதான் இந்த கடவுள் டிசைன் பண்ணி வச்சிருக்கான் போல. உனக்கு எப்படி நான் டாப் மோஸ்ட் லிஸ்ட்ல பார்க்க கூடாதுன்ற பேர்ல இருக்கேனோ அதே மாதிரிதான் நீயும். எனக்கு மனசுக்குள்ள நைட்டு ஃபுல்லா உறுத்திக்கிட்டே இருந்தது, நம்ம போய் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, என்ன நிம்மதி, நீ இப்படிப்பட்ட கேரக்டரே கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதான் விடிஞ்சு விடியாம உன்னை நேர்ல பார்த்து சாரி கேட்கலான்னு வந்தேன். ஆனா நீ மறுபடியும் ரொம்ப சீப்பான கேரக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்ட. ஹே, உனக்கு தூக்கம் வரலன்னு நான் என்னடி பண்ண முடியும்? இதுக்கு காலங்காத்தால என் கண்ணு முன்னாடி வந்து நின்னு என்ன டார்ச்சர் பண்ற? நீ யாருன்னு தெரிஞ்சும் உன்னை வந்து பார்க்க வந்தேன் பாரு, என்ன செருப்பு கலட்டி அடிக்கணும். ஐயோ கடவுளே, இன்னைக்குன்னு பார்த்து நான் செருப்பு போட்டுட்டு வரல நிம்மதி. பாரு, ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் வர போட்டிருக்கேன். பேசாம நீ ஒண்ணு பண்ண, உன் டயலாக மறுபடியும் மாத்தி எழுத. ஐயோ, உன்னை பார்க்க வந்ததுக்கு ஸ்பைக்ஸ் ஷூவால, அதுவும் ஸ்போர்ட்ஸ் ஷூவால உன்னை அடிச்சுக்கணும்னு மட்டும் சொல்ல. இப்பவே என் ஷூவை கழட்டி தரேன். ஏதாவது சொல்லிட போறேன். உன்னை போய் காலங்காத்தாலே பார்க்க வந்தேன் பாரு, இன்னைக்கு எனக்கு நாள் எப்படி இருக்கும்னு கூட தெரியல. ஆனா எனக்கு தெரியுமே, எனக்கு இன்னைக்கு ரொம்ப மோசமான நாளுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. அதேதான் எனக்கும். ஓ மூஞ்சில முழிச்சதுக்கு என்னோட நாளும் ரொம்ப மோசமான நாளா தான் அமைய போகுது. இங்க பாரு, உன் மண்டையை உடைச்சு தெரிக்கிறதுக்குள்ள ஓடிரு சொல்லிட்டேன். ஹே, நீ சொன்னா நான் கேட்கணுமா? ஏற்கனவே என்ன பார்த்ததுனால தானே இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமான நாள்னு சொல்லிட்டு இருந்தேன். பரவாயில்ல, பாத்துக்கிட்டே விளையாடு. இங்க பாரு, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறதே இந்த ஒரு இடம் தான். இங்கேயும் வந்து உன் மூஞ்சியை கொண்டு வந்து காமிச்ச என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா ஓடிரு. ஹே, நான் இங்க தாண்டா நிப்பேன். நீ என்ன பண்ணுவ சொல்லு, என்ன பண்ணுவ? இது என்ன உன் அப்பா வீட்டு சொத்தா இல்ல உன்னோட சொத்தா? இங்க யார் வேணாலும் நிக்கலாம், தெரியும்ல? அப்படியா? நின்னுக்கோ. உன்னை பார்த்தா தானே நான் இரிட்டேட் ஆகிறதுக்கு. ஆனா நிக்கிறதா நிக்கிறேன், கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி போய் நில்லு. ஃபீல்டுக்குள்ள மேட்ச் ஆகிற 11 பேரை தவிர யாரும் நிக்க கூடாது. ஒதுங்கி நில்லு. அறிவு கிட்டவளே, லைனை விட்டு வெளியே போ. லைனா? போதுமா? இங்க பாரு, லாஸ்ட் வார்னிங் குடுக்கறேன், ஒழுங்கு மரியாதையா ஓடிரு. இங்கே நின்னுட்டு என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தேனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. முடியாது. என்ன பண்ணுவ? உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? மச்சான், ஸ்டார்ட் பண்ணலாம்டா கேம். அவ கடக்கறா. கோல் கோல். ரெடி ரெடி ரெடி. ஏ அப்பா, என்ன ஸ்பீடு! பெரிய பிளேயரா இருப்பானோ? ஐயோ, அப்பவே சொன்ன இந்த மூதேவி கிட்ட போய் தொலைடின்னு. கேட்டாலா? மூஞ்சி நேரத்துக்கு சப்பி போட்ட மாங்காய் கொட்ட மாதிரி ஆயிருக்குமே. இந்த பால் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஐயோ, நிம்மதி உயிரோட இருக்கியாடி? அட படுபாவி, அடிச்சு துவச்சது மட்டும் இல்லாம உயிரோட இருக்கியாடா கேக்குறேன். ஏய், சத்தியமா நான் வேணும்னு பண்ணலடி. அந்த சைடு பால் அடிக்கிறதுக்கு பதிலா இந்த சைடு அடிச்சிட்டேன்டி. என்னடா
தோசையை திருப்பி போடுற மாதிரி சொல்ற. அந்த சைடு இந்த சைடுன்னு ஏதோ ஒரு சைடு அடிச்சு விட்டு என் சைட முடிச்சு விட்டியேடா. ஹே, நல்ல ரைமிங்கா பேசுறடி. ஐயோ, ஏற்கனவே மூஞ்சி பஞ்சராய் உட்கார்ந்திருக்கேன். இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றானே. ஏண்டா டேய், கீழே விழுந்து 1/2 மணி நேரம் ஆகுது. ஒரு கையை கொடுத்து தூக்கி விடுவோன்னு ஏதாவது கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா? அடிக்கடி உன்னை ஒரு வார்த்தை சொல்லி திட்டுவேனே, அதுக்கு கரெக்டான பொருத்தமான ஆளுடா நீயே. மனசாட்சி இல்லாத மலை குரங்கே, தூக்கி விடுறா. ஐயோ, சாரிடி, மறந்துட்டேன். வா. அம்மா, ஐயோ, படுபாவி பையன், மூஞ்ச இப்படி ஆக்கிட்டேடா. ஏய், ரொம்ப வலிக்குதாடி. சாரி. பால் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கடி. ஃபேஸ்ல வேற ரொம்ப அடிபட்டிருக்கே. கண்ணாடி வேற போட்டிருந்த. ஏதாவது கண்ணுல குத்திருச்சா? கண்ணத்துல வேற லைட்டா செவந்திருக்கு. ஏய், ஏதாவது நான் சொல்லு. நான் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் அடிச்சேன். ஏதாவது பண்ணுதா? பயபுள்ள ரொம்ப பயப்படுறானே. இதை யூஸ் பண்ணி ஏதாவது டிராமா பண்ணா என்ன? நேத்து வேற ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதுக்கு இவனை கொஞ்சம் கில்ட்டியாக வைக்கலாமா? விட்றாத நிம்மதி, ஆக்ஷனை போடு. ஹே, என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. நீ நல்லா இருக்கியா இல்ல எப்படி இருக்கு? எனக்கு எனக்கு என்னமோ பண்ணுதுடா. வலிக்குதே, தலை சுத்துதே, என் மூளையெல்லாம் கலண்டு கீழே விழுவுற மாதிரி இருக்கே. அம்மா, ஐயோ. ஹே, நொட்டிக்கிற தானே? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானா? ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோமோ? நட்டிப்பக்கோர நிம்மதி, நட்டிப்பக்கோர. ஏண்டா, ஃபுட்பால் கிரவுண்ட்ல விளையாடுடானா? என் மூஞ்சில விளையாண்டுட்டு இப்ப நடிக்கிறியான்னு வேற கேக்குறியா? எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? ஏய், இல்லடி, அதுக்கு நடிக்கிறியான்னு கேட்கல. மூளை கலண்டு கீழே விடுற மாதிரி இருக்குன்னு சொன்னியே, அதுக்கு தான் கேட்டேன். நடிக்கிறியான்னு. உனக்கு தான் மூளையே இல்லையே. ஐயோ, மானங்கிட்டவனே, எந்த நேரத்துல என்ன காமெடி பண்ணணும்னு விவசாயே இல்லாதவன்டா நீனு. நான் கூட ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன், நான் நடிக்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டியோன்னு. கை காலெல்லாம் வலிக்குதே. கழுத்து ஒரு பக்கத்து சுளுக்கிருச்சே. கால் ஒரு பக்கத்து காவ வாங்கிக்கிச்சு. கழுத்து ஒரு பக்கம் கலண்டுக்குச்சு. கை ஒரு பக்கம் கழுத்து போயிருச்சு. ஹே, இரு. பால் பட்டது உன் மூஞ்சில தான். ஆனா என்ன நீ கையே காலு கழுத்துன்னு என்னென்னமோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க? ஆமா, பால் பட்ட வேகத்துக்கு 2 கிலோமீட்டர் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போயில விழுந்தேன். என்னது, 2 கிலோமீட்டருக்கு தேய்ச்சிட்டே போனியா? ஏண்டி, நின்ன இடத்துலயே சாஞ்சிட்டு 2 கிலோமீட்டருக்கு தேய்ச்சிட்டு போனேன்னு கதை விடுறியா? ஏண்டா, என் மேல வேணும்னே பால தூக்கி எரிஞ்சது மட்டும் இல்லாம என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தலை வலிக்குதே, கண்ணெல்லாம் உள்ள போயிருச்சு, வாயெல்லாம் பிதுங்கிக்கிட்டு வருதே. ஐயோ, முடியல. என்ன யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. ஐயோ, முடியலையே. என்ன இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறானே இவன். ஏய், எல்லாரும் பாக்குறாங்கடி, எதுக்கு கத்துற? அடப்பாவி, என் வழி எனக்கு தண்டா தெரியும். இந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போடா. கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன்டா. ஹாஸ்பிட்டல்கா? இதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாலே சரியாயிடும்டி. ஐயோ, மனசாட்சி இல்லாத மலைக்கரங்கே, எப்படி எல்லாம் பேசுறா. மனசாட்சி இல்ல, 1% கூட இல்ல. இவெல்லாம் எப்படிதான் போலீஸா இருக்கானோ தெரியலையே. ஐயோ, ஷூ, கத்தி ஊரை கூட்டுவா போலயே. ஏய், இரு. இப்ப என்ன, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் அதானே? சரி வா போலாம். வண்டி அங்க பார்க் பண்ணிருக்கேன், வா ஏறு. என்னால உன் கூடலாம் வண்டியில வர முடியாது சாமி. ஏற்கனவே என்ன நிறைய இடத்துல கழட்டி விட்டுட்டு போயிருக்கேன். இதுல என்ன பாதியில கழட்டி விட்டாலும் விடுவேன். நான் வர மாட்டேன்ப்பா, நான் வரவே மாட்டேன். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போக சொல்லு, அப்பதான் வருவேன். ஆம்புலன்ஸ்லயா? ஏய், ஆம்புலன்ஸ்லாம் யாருக்கு தெரியுமா? எந்திரிச்சு நிக்க கூட முடியாம மயக்கத்துல அன்கான்சியஸா இருக்கிறவங்களுக்கு தான் ஆம்புலன்ஸ். எந்திரிச்சு நின்னு மாடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் எதுக்குடி ஆம்புலன்ஸ்? டேய் தம்பி ஆதித்யா, இப்பயாவது ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடுவியாப்பா? அடி பாவி, என்னம்மா நடிக்கிறாயா? நல்லா நாடகத்துல நடிக்க வேண்டிய நாதஸ்வரத்தெல்லாம் என் தலையில கட்டி வச்சுட்டு உசுர வாங்குறாங்க. இப்ப என்ன, ஆம்புலன்ஸ் கூப்பிடணுமா? இரு, கூப்பிட்டு தொலைக்கிறேன். எல்லாம் என் தலை எழுத்து. நிம்மதி, செம்ம பிளான் போ, சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. அங்க போய் ஃபுல் பாடியும் செக் பண்ணிட்டு எப்படியும் ஒன்னும் இல்லன்னு தான் சொல்லுவானுங்க. ஆனா டாக்டர் கிட்ட எப்படியாவது பேசி ஒரு 2 நாள் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுற மாதிரி பாரு. வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு வீட்ல வந்து இவனை வெச்சு செய்வாங்க. அத நான் என் கண்ணால பாக்கணும். ஹலோ, 108ங்களா? இங்க ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஒரு பாடி அனாமத்தா படுத்து கிடக்கு. அந்த பாடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். கொஞ்சம் பொறுமையாவே வரீங்களா? என்னடா ஆப்போசிட்டா பேசுற? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பொறுமையா வாங்கன்ற. இல்ல ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையாவே வாங்க. அந்த பாடி உசுரோட தான் இருக்கு.
அடங்கொய்யால நிம்மதி சொல்லிட்டேன்டி, ஒரு 2 மணி நேரத்துல வந்துருவாங்களாமா. 2 மணி நேரமா? சரி, நீ இப்படி ஓரமா போய் பட்டுக்கோ, நான் இந்த மேட்சை மட்டும் முடிச்சிட்டு வந்துடுறேன். அட எகத்தால பிடிச்ச எரும மாட்டு பயலே, உன்னையெல்லாம்